சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 215வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் இதனுடைய ஆக்கம் ஊக்கம் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மற்றும் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரையாளராக இங்கே இணைந்திருப்பவர் தென்காசி ஆழ்வார்குறிச்சி சேர்ந்த எழுத்தாளர் திருமதி இரா சைலஜா சக்தி அம்மா அவர்கள் ஆழ்வை ஆயில்யன் அவர்கள் எழுதிய மனம்கொத்தி மனங்கள் என்ற நூல் குறித்து நம்மிடையே கருத்துரை வழங்க உள்ளார். அம்மா அவர்கள் பன்முக திறம் வாய்ந்த சிந்தனையாளர், படைப்பாளர், பலவாறாக சொல்லிக்கொண்டே செல்லலாம். அம்மா அவர்கள் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சார்ந்தவர். முதுகலை கணிதவியல் பட்டதாரி. 10 ஆண்டுகளாக கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என்று பல்வேறு தளங்களில் இயங்கி வரக்கூடியவர். இணையத்தில் பிரதிலிபி என்று சொல்லக்கூடிய வலைத்தளத்தில் அவருடைய கதைகள், கவிதைகள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டு பல பேரினுடைய கவனத்தையும் பெற்று வரக்கூடியது. அகில இந்திய வானொலியில் இவரது காதலிக்க நேரமில்லை என்ற சிறுகதை இவரினுடைய சொந்த குரலிலேயே ஒளிபரப்பாகி உள்ளது. திருநெல்வேலி வானொலியில் சுற்றுச்சூழல் குறித்து 10 நாட்கள் தொடர்ந்து பேசி வருகின்றார். சரியாக சொல்வதாக இருந்தால் இன்று வரை அவர்கள் அந்த தலைப்பின் கீழ் அங்கே பேசி வருகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். திருநங்கைகளை பற்றிய இவருடைய கவிதைகள் முக்கியமான ஒரு கவிதை. இவர் எழுதிய ஐயனார் குதிரை என்ற சிறுகதை பரிசு பெற்றுள்ளது. ராவண நிழல் என்ற தோல்பாவை கூத்தை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியுள்ள நாவல் மிகச்சிறந்த ஒரு கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு புதினமும் கூட. சொல்லிக்கொண்டே செல்லலாம். அம்மா அவர்கள் பல்வேறு தளங்களில் செயல்படக்கூடியவர், மேடை பேச்சாளராகவும் திகழக்கூடியவர். அன்னார் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே சிறந்ததொரு நூலை தேர்ந்தெடுத்து பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார். ஆழ்வார்குறிச்சி என்பதுதான் ஆழ்வை என்று நினைக்கின்றேன். ஆழ்வை ஆயில்யன் என்பவருடைய மனம்கொத்தி மனங்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சார் கேக்குதா? சவுண்ட் கேக்குது. பாரம்பரியமும் புகழும் நிறைந்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நடத்தும் நூல் வாசிப்பு முற்றம் 215வது நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க வாய்ப்பளித்த கல்லூரிக்கும் தமிழ்துறை தலைவர்களுக்கும் நிகழ்வை சிறப்பாக நடத்தும் குழுவுக்கும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய புத்தகம் மனம் கொத்தி மனங்கள். ஆசிரியர் மதிப்பிற்குரிய சார் திரு ஆழ்வை ஆயில்யன் அவர்கள் என்னுடைய சார், நல்லாசிரியர் அவங்களுடைய மாணவி. நான் ஆசிரியருடைய புத்தகத்தை ஒரு மாணவியா மட்டும் இல்ல, எழுத்தாளராகவும் என்னுடைய பார்வைகளை இங்க முன்வைக்கிறேன். மனம் கொத்தி மனங்கள் இதுதான் புத்தகத்தின் தலைப்பு. இதுல நான் முதல் கதை மனம் கொத்தி மனங்கள். முதல் கதையினுடைய தலைப்பை தான் புத்தகத்திற்கு தலைப்பா வச்சிருக்காங்க. மனம் அப்படிங்கிறது எதுக்காக இந்த டைட்டில் வச்சிருக்கணும்? தலைப்பு மனம்னா என்ன? ஜோசப் மர்ஃபி, வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட், அயர்லாந்தை சார்ந்தவர். அவருடைய புக்ல சொல்றாரு மனம்ங்கிறது எப்படிப்பட்டது. அதுல வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம் இருக்கு. இந்த வெளிமனத்துல நாம கேட்கக்கூடிய விஷயங்கள், சோகம், விரக்தி, வருத்தம், சந்தோஷம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. அது ஆழ்மனத்தை எப்படி டாமினேட் பண்ணுது. இப்போ ஒருத்தங்களை ஹிப்னாட்டைஸ் பண்ணி காய்ச்சல் இல்லாதவங்களுக்கு நீங்க காய்ச்சல் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துடும். வெளிமனம் அதை கேட்டுட்டு அந்த சப்கான்சியஸ்க்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி நோய் இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு நோய் இல்லைன்னு சொல்லி அவங்கள குணப்படுத்திடலாம். ஸோ வெளி மனசுல கேட்கக்கூடிய விஷயங்கள் ஆழ் மனதுக்கு எப்படி கடத்தப்படுது. ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான் இந்த முதல் கதையினுடைய கரு. அதாவது கதையின் நாயகி பெயர் சீதா. அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ தங்கச்சி கூட்டிட்டு வர்றா. டாக்டர் கிட்ட அந்த பொண்ணு கேக்குறா, எங்க அக்கா நல்ல குணமாயிட்டாளா? நல்ல குணமாயிட்டா, அவளை இப்படியெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், அப்ப அதுதான் அவளுக்கு நல்லது, மருந்துகள் கொடுங்கன்னு சொல்றாரு. தங்கச்சி அக்காவை அப்படியே 2 வீலர்ல கூட்டிட்டு வர்ற வழியில அந்த அக்கா கேக்குறா,
எனக்கு என்ன பிரச்சனை, என் கையெல்லாம் ஒரே காயமா இருக்கே அப்படின்னு. உடனே என் தங்கை பைக்கை ஓட்ட முடியாம அழுதுட்டு இறங்கி அக்கா கிட்ட சொல்றா. 4 வருஷமா அவ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், மனநல மருத்துவமனையில இருந்திருக்கா அந்த அக்கா. அவ கையில விலங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதை கேட்டா, அது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் 4 வருஷமா இருந்தேனா அப்படின்னு அப்செட் ஆகுறா. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு அந்த வண்டியை நானே ஓட்டுறேன் தங்கச்சி பின்னால வச்சுக்கிட்டு அவ போல்டா ஓட்டிட்டு வர்றா. தெருவுக்குள்ள நுழையும் போது அந்த தெருவுல உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இந்த பைத்தியத்தை வண்டி ஓட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நல்லா இருக்கிறவங்களே ஓட்ட முடியலையே. அது காதுல விழுந்துக்கிட்டாலும் அவ வீட்டு வாசலுக்கு வரும்போது அவ அம்மா ஆரத்தி எடுத்து அவளை உள்ள கூட்டிட்டு போறா. அம்மா அப்பா அன்போட பாத்துக்கிறாங்க. தன்னோட ரூமுக்கு போய் யோசிக்கிறா, எப்படி நம்ம இப்படி ஆனோம் அப்படின்னு. எப்படி இப்படி ஆனோம்னு யோசிக்கும் போது அந்த பிளாஷ்பேக் வருது. அவள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது, அண்ணி வர்றா. அந்த அண்ணிக்கு இவளை பிடிக்கல. இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகும்போது இவளை பத்தி ஒரு தப்பான ஒரு கூட படிக்கிற பையனோட ஒரு தப்பான உறவு இருக்கிறதா சொல்லி ஒரு கதையை கட்டுறா. அது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது உங்க அண்ணி தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அதை தாங்க முடியல. தன்னை பத்தி இப்படி தவறான தகவல்ங்கிறதே அவளால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதை தன் அண்ணி செஞ்சா, குடும்பத்துல உள்ள ஒரு உறுப்பினர் செஞ்சது அந்த பெண்ணால தாங்க முடியல. அந்த கணம் அவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகான வரிகள்ல சொல்றாங்க. சீதாவுக்கு ரத்தம் சூடேறி இரத்த நாளங்களின் வழியே சீறி பாய்ந்து மூளையை கலங்கடிக்க இதயம் பந்து பந்தாய் உருண்டு எகிரி குதிப்பது போல் இருக்க சில வினாடிகளில் நிலை குலைந்தாள். உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் ஷாக்கடித்தது போல் அதிர நாக்கு பேச வராமல் பிரம்மை பிடித்தவள் போல் நின்றாள். அந்த மொமெண்ட் தான், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஷாக் ஆகும்போது நம்ம உடல்ல என்ன நடக்கும், மனசுல என்ன நடக்கும், அது எப்படி நம்ம பிரெயினுக்கு கடத்தப்படும். அந்த சீனை அப்படி காட்சி அப்படியே சார் விவரிக்கிறாங்க. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணு என்ன பண்றோன்னே தெரியாம கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறா. அவளை ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து குணமாக்கி 4 வருஷங்கள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இதுதான் அவ வாழ்க்கையில நடந்தது. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு வாசல்ல அவளை பார்த்த மாப்பிள்ளை பையன் வர்றான். இவ கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷத்தோட எழுந்துச்சு நிக்கிறா. வந்ததுக்கு அப்புறம் என்னடா, அவன் இவளை கண்டுக்கவே இல்லை. அப்ப தங்கச்சி வந்து, நீ உனக்கு பார்த்த மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இவன் குடிகாரன், என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி பேசுறான். இந்த பொண்ணு அப்பவும் மனசை திடப்படுத்திக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் அவன் உன்னுடைய கணவன், அவனை நீ ரொம்ப கேவலமா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு நாள் வீட்டு வாசல்ல போய் நிற்கும் போது அவளுடைய நெருங்கிய உறவு ஒரு அத்தை வர்றா. அவகிட்ட பேச முயற்சி பண்றா. அவ இவளை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிடுறா. ஒதுக்கிட்டு போன உடனே ஏன் இப்படி பண்றான்னா, அந்த குணமான பொண்ணை தான் மகனுக்கு கட்டி வச்சிருவாங்களோங்கிற பயத்துல. அதே வேதனையில வீட்டுக்குள்ள வர்றவளுக்கு அவங்க அம்மா அப்பா அண்ணன் பேசுற சத்தம் காதுல கேக்குது. அண்ணன் சொல்றான், இவளை ஒண்ணு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துடணும், இல்ல என் தங்கையோட கணவருக்கே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, இந்த பைத்தியம் எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்னு அவன் அண்ணன் சொல்றான். அதை கேட்டு இன்னும் அவளுக்கு அதிர்ச்சி ஆகுது. கொஞ்ச நாள் அப்படியே வீட்டுக்குள்ள முடங்குறா. வெளியில வர்றா. தன்னுடைய தோழி அந்த ரோட்டை போயிட்டு இருக்கும்போது அவளை கூப்பிடுறா. அவளும் கண்டுக்கல. பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. இந்த பைத்தியத்து கூட பேசக்கூடாதுன்னு தான் அவ போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் ரொம்ப மனசு தாங்காம ரோட்ல நடந்து வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய கிருஷ்ணர், அப்படி தான் வணங்குற கிருஷ்ணன் நினைச்சு சந்தோஷமா தூக்க போறா. குழந்தையோட பாட்டி வந்து, பைத்தியமே நீ தொடாத, என் குழந்தைய கடிச்சு வச்சிடாத, அப்படியெல்லாம் அடிச்சிடாத சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுது. அங்க இருக்க பசங்க, குட்டி பசங்க ஃபுல்லா இந்த பைத்தியம் நம்மளை கல்ல கொண்டு எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அவ்வளவுதான். அந்த மொமெண்ட் மறுபடியும் அந்த பெண் ஷாக் ஆகுறா. என் குடும்பத்துல உள்ளவங்களே வந்து என்னைய புரிஞ்சுக்கலையே, என் கூட பிறந்த அண்ணனோ எந்த உறவுமே என்ன புரிஞ்சுக்கலையே, மற்றவங்களா என்ன புரிஞ்சுக்க போறாங்க. மறுபடியும் அவளுக்கு அதே மூளை ரத்தம் சூடேறுது, ரத்த நாளங்கள் வழியா பிரெயின் அஃபெக்ட் ஆகுது. அந்த நேரம் மனதில் பூதாகரமான ஒரு உருவம் அவளுக்கு தோன்றி பூதமாய் மாறி தோளில் ஏறி உட்கார்ந்தது போல் இருந்தது. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய புடவையை கிழிக்கிறா. கீழே இருக்கிற கல் எடுத்து அடிக்கிறான். இதுதான் அந்த கதையின் முடிவு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட இதுதான் உண்மை.
ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க நல்லாவே கியூர் ஆகி வந்தாலும் அவங்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கிற மரியாதை, இதுதான் இந்த கதையினுடைய தீம். ரொம்ப மனசு வலித்தாலும் அந்த காட்சிப்படுத்துதல் மிக அருமையா இருக்கு. நம்மளால உணர முடியுது அந்த பெண்ணின் வேதனை என்னங்கிறது. இது ஆசிரியருடைய சமூக பார்வைக்கு எடுத்துக்காட்டா இந்த கதை இருக்கு. அடுத்ததா அதாவது எழுத்தாளர்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் சொல்றது. அப்படி நிறைய கதைகள் இருந்தா கூட ஒரு சில கதை படிக்கும் போது நமக்கு பிகினிங்லேயே புரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு, இல்ல மிடில்ல புரியும், கடைசி வரைக்கும் நமக்கு புரியாம கொண்டு போற கதைகள் ஒரு சில தான். அது அந்த ஆசிரியருடைய எழுத்து திறம். அந்த வகையில இதுல ஒரு கதை இருக்கு. ரொம்பவே கடைசி வரைக்கும் என்னால கெஸ் பண்ணவே முடியல. ஒரு இளைஞன் ஒரு சாயங்காலம் விஜி ஃப்ளைட்ல வர வெயிட் பண்ணிட்டே இருக்கான். காலையில ஆஃபீஸ்ல அவனால வேலை பார்க்க முடியல, ரொம்ப டென்ஷனா இருக்கான். அந்த கதையின் தலைப்பு வந்து காதலாகி கசிந்துருகி. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு ஃப்ளைட், இன்னொன்று ஆஃபீஸ்லேருந்து அவசரமா 5 மணிக்கு கிளம்பி கால் டாக்ஸி புக் பண்ணி போறான். போனதுக்கு அப்புறம் டாக்ஸி டிரைவரை ரொம்ப அவசரப்படுத்தி கூட்டிட்டு போறான். இதுக்கு இடையில அந்த வரக்கூடிய அமெரிக்காலேருந்து வரக்கூடிய விஜிக்காக ஒரு காஸ்ட்லி ஒரு ஹோட்டல்ல ஒரு ஏசி ரூம் புக் பண்றான். அதுக்கிடையில அவனுடைய அம்மா ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், அவன் முடியவே முடியாது, 1 வருஷம் போகட்டும் சமாளிக்கிறான். அப்ப பழசெல்லாம் அசை போடுறான். விஜிக்கும் அவனுக்குமான அந்த நட்பு பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்பிக்குது. ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல விஜயனுடைய பெற்றோர்கள் ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க. விஜய ஒரு தாய் மாமா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. 10 வருஷமா 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை, போன்லயே தான் பேசுறாங்க. எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, ரொம்ப பால்ய வயதுல பிரிஞ்சவங்க. இப்ப கல்யாணம் வரும்போது கூட விஜயோடைய வார்த்தை என்னவா இருக்குன்னா, நம்ம கதாநாயகனுடைய அம்மா அப்பா சொல்படிதான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு விஜய் ரொம்ப வற்புறுத்துற மாதிரி இருக்கு. சரி நேர்ல வா பேசிக்குவோம் அப்படின்னு இவன் சொல்றான். ஃப்ளைட் வருது, இவன் அப்படியே டென்ஷனா இருக்கிறான். வந்த விஜய் வேகமாக ஓடி வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கு. அந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு ஷாக் ஆகுது, என்னது இது ஒரு ஏர்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு சீனா, அதுவும் சார் எழுதுறாங்களா அப்படின்னு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதையை நல்லா வாசிச்சா விஜய் என்ற விஜயகுமார் அப்படின்னு அந்த கதை முடியுது. அதாவது ஒரு ஆண் நண்பன் தான், 2 நண்பர்களுக்கு இடையில உள்ள விஷயத்த ஒரு காதலன் காதலி போல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போற ஒரு திறம். திருப்பி அந்த கதையை நான் இதுக்காக வாசிச்சு பார்த்தேன். எங்கேயாவது விஜய் சொன்னாள், விஜய் பேசினாள், லகரம் பெண்பால் குறிக்கிற வார்த்தைகள் இருக்குன்னா எங்கேயுமே இல்லை. ரொம்ப கவனமா சார் அதை தவிர்த்திருக்காங்க. விஜயின் உருவம் எப்படியோ, விஜயிடமிருந்து போன் வந்து விஜய் போன் பண்ணினால் இல்லை, அப்படி கவனமா எழுதி கடைசி வரைக்கும் நம்மளை கெஸ் பண்ண முடியாம கொண்டு போன ஒரு மிக சிறப்பான எழுத்து திறம் உள்ள கதை காதலாகி கசிந்துரி. அந்த டைட்டில் அப்படி இருக்கிறதுனால நம்ம எப்ப அது கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரிங்கிற மைண்ட் செட்லயும் நம்ம படிப்போம். ஸோ அது ஒரு கதை. அடுத்ததா கதாபாத்திர வடிவமைப்பு. கதாபாத்திரங்கள், கதாநாயகன் கதாநாயகி, இதுல கதாநாயகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா நாயகனுக்கே உரிய இலக்கணங்களோடு இருக்கிறான். அந்த கதாநாயகன் எப்பவுமே கண்ணியமாக இருக்கிறான், பண்பாடோட இருக்கிறான். கதாநாயகர்களை பொதுவா பெண்களை வர்ணிப்பாங்க, ஆண்களை வர்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் குறைவுதான். சார் அதை ஆண்களை நல்லாவே வர்ணிக்கிறாங்க. தலை வாரி இருக்கிற நேர்த்தி, அடர்த்தியான புருவம், கம்பீரமான மீசை, காந்த கண்கள், ஆண்மைத்தனமான உடல்வாகு, இவையெல்லாம் பிரமிக்க வைக்கும். உடையை பொறுத்த மட்டில் உடையால் அவனுக்கு அழகா அல்லது அவனால் உடைக்கழகா என சொல்ல தோன்றும். இந்த அளவுக்கு ஒரு கதாநாயகனை வர்ணிக்கிறது புதுசா நல்லாவும் இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த 24 கதைகள் இருக்கு. இது 24 கதைகளும் கதாநாயகர்கள் சாரோட அந்த வர்ணனையால் ரொம்ப அழகாவே தெரிகிறாங்க. பிளஸ் அவங்க கண்ணியமானவர்களாக இருக்காங்க, ஒழுக்கத்தோடு இருக்காங்க, புரட்சிகரமானவங்களாவும் இருக்கிறாங்க. தான் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பெண்ணை அவன் கைவிடலை. அவளை வெளிநாட்டுக்கு கூட்டு போய் உரிய வைத்தியம் பார்த்து அவளை திருமணம் பண்ணிக்கிறான். இன்னொரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு திருமணத்துக்கு முந்தி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிந்தும்
அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையா ஏத்துக்கிறான். இதை விட ஒரு படி மேல ஒரு பெண் இன்னொரு கதையில நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய கதையில ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையினால விபச்சார விடுதியில தள்ளப்படுறா. மும்பைல ஒரு சினிமா இயக்குனர் தன்னுடைய படத்துக்காக ஹீரோயினை தேடி வர்றாரு. அந்த இடத்துக்கு வர்றவன் இந்த பொண்ணை தான் செலக்ட் பண்றான், என்னுடைய படத்துக்கு இவன் தான் நாயகியா இருக்கணும்னு சொல்றான். அந்த விடுதி உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் அதை சம்மதிக்க மாட்டேன். சார் ஆமா பேசுங்கம்மா இடையூறு மன்னிக்கணும். அந்த பெண்ணு தான் அந்த விடுதியில இருக்க உரிமையாளர் வந்து அந்த பெண் அதிகமா பணம் கேட்கிறா. அவ கேட்ட லட்சங்களை ஃபுல்லா கொடுத்துட்டு அந்த பெண்ணை அங்கேருந்து வெளியே கூட்டிட்டு வர்றான். தன்னுடைய திரைப்படத்துக்கு கதாநாயகி ஆக்குறான். அவ பெரிய அளவுல வர்றா, கொடி கட்டி பறக்கிறா, புகழ்பெற்ற கதாநாயகி ஆகிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறா, நீனான்னு போட்டி போடுறாங்க. ஆனாலும் அந்த பெண் இவனைத்தான் நேசிக்கிறா. ஆனா எந்த சூழலும் இவன் அவளை தப்பான ஒரு பார்வை பார்க்கல. வேலைக்காரி வந்து சொல்றா, இந்த மாதிரி அந்த பெண் உங்களை விரும்புறா அப்படின்னு. அப்ப அந்த இயக்குனர் என்பவன் அவன் கேட்கிறான், வேலையே பயிரை மேய்ந்ததா இருக்காதா அப்படின்னு. பொதுவா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சினிமா டைரக்டர் ஒரு நடிகைனா அவங்களுக்கு உரிய அந்த உறவுங்கிறது ரொம்ப மலிவா பேசப்படுற காலத்துல மிக மிக கண்ணியமாக அந்த ஆணையும் அந்த மாதிரி ஒரு விடுதியில இருந்து வந்தாலும் திரைத்துறையில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் அவள் காதலை தெரிவிக்கிற கண்ணியமும் அவனை மட்டுமே நேசிக்க விரும்புறது. அப்பவும் அந்த கதாநாயகன் ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு அதன் பிறகு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறான். ஸோ இந்த கதாநாயகர்கள் உண்மையிலேயே கதாநாயகர்களாக இருக்கிறார்கள். அடுத்து நாயகிகள் பார்த்தீங்கன்னா காதலில் நேர்மை இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, பண்பாடு இருக்கு. எல்லா கதைகளிலும் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கும் பெண்களாக இருக்காங்க. நற்பண்பு உடைய பெண்கள், தமிழ் சமூகம் வரையறுத்த பெண்களாக இருக்கிறாங்க. எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா கதைகளுமே தனி மனித பிரச்சனைகளை பேசுறது, மன கஷ்டங்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மன கஷ்டம் இருக்கும். அதை ஒரு கதை கருவா எடுத்துட்டு கொண்டு போற திறம். பெரும்பாலான கதைகள் சுமூகமான முடிவை நோக்கி போகுது. நமக்கே அப்பாடி இவங்க கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கிடைக்குது. ஒரு சில கதைகள் தான் கொஞ்சம் சோகமான முடிவுகளை நோக்கி போகுது. அதிகமான வில்லன் வில்லிகள் கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கிறாங்க, சில இருக்காங்க. ஆனாலும் அந்த வில்லனோ வில்லியோ அவர்களுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. கதாபாத்திர வடிவமைப்புல அவங்க கிட்டையும் பண்பாடு இருக்கு, ஒழுக்க நெறி நிற்றல் இருக்கு. எல்லை மீறின இயல்புகள் எந்த கதாபாத்திரத்திலும் இல்லை. கடைசியாக ஆசிரியருடைய நகைச்சுவை திறன். அதற்கு ஒரு கதை பஜ்ஜி சொஜ்ஜி அப்படின்னு சொல்ற கதை. பெண் பார்க்கும் படலம். அது பொதுவா பெண் பார்க்கிறதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை முழுக்க முழுக்க காமெடியா ஆக்குனது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சாரோட அந்த நகைச்சுவை திறன் எனக்கு புதுசு. ஒரு ஆசிரியரா தான் அவங்கள தெரியும். அந்த பஜ்ஜி சொஜ்ஜி கதையில முழுக்க முழுக்க நகைச்சுவை. பெண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பெண்ணை பாட தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, அந்த பாலும் பழமும் தவிர வேற ஒரு லைன் தவிர அடுத்து எந்த லைனுமே தெரியல. அந்த லைனையே 4 தடவை பாடுறா. அவ்வளவு பேரும் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு எதுவுமே மைண்ட்ல ஏறல. அவள் அந்த மாப்பிள்ளைய பார்த்து அப்படியே மெய் மறந்து ஒரு கனவு உலகத்துல சஞ்சரிக்கிறா. கனவுல அவன் கண்ணனாவும் அவள் ராதையாவும் கற்பனை செஞ்சு அவன் கையில புல்லாங்குழலை கொடுத்து வாசிக்க சொல்றா. கோலம் போட தெரியுமான்னு கேட்டுட்டு கிண்டல் பண்றாங்க. சமையல் பண்ண தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ பெண்ணோட அம்மா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம சொல்றா, நல்ல வெந்நீர் போடுவா, நல்ல பொருத்தி போடுவா, கொளுத்தி போடுவா, இந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த பெண் எதையுமே சட்டை பண்ணல. அவளுடைய பார்வை பூரா அந்த மாப்பிள்ளை மேல இருக்கு. மாப்பிள்ளையும் அவளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மாயிப்பட்டுல வர்ற மாதிரி வாமா மின்னல்னு சொல்ற மாதிரி 2 பேருக்கும் கண்ணுல பிரச்சனை இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் தான் பாக்குறாங்க. ஆனா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறோமா ஏன் அப்படிங்கிறதுதான் அந்த காட்சி. பெற்றோர்கள் சொல்றாங்க 2 பேர் கண்ணுலயுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னு. கடைசியில இதனாலேயே அந்த இது பிக்ஸ் ஆகுது அந்த மேரேஜ். கடைசியில மீண்டும் அந்த பெண் எப்படி சஞ்சரிக்கிறான்னா, அந்த கண்ணனுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி, அவளுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு மீண்டும் கனவுலகில் சஞ்சரிக்கிறாள். முழுக்க முழுக்க ஒரு பெண் பார்க்கும் படலத்தை காமெடியாக சொல்லியிருக்காங்க. இது தவிர கடி ஜோக்ஸுக்குன்னு தனி கதை இருக்கு. அதுக்கு காதலிக்கிற பொண்ணு காதலியா இருக்கலாம், கல்யாணம் பண்ற பொண்ணு
கல்யாணி ஆக முடியுமா அப்படின்னு கேக்குறதெல்லாம் சார்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா அந்த கதைகளும் ரொம்ப சிரிப்பா இருக்கு. எல்லா வகையான உணர்ச்சிகளும் இருக்கு. அழுகை, வருத்தம், வேதனை, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. எல்லாமே அந்தந்த நேர்த்தியான நெறியான கதாபாத்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல இந்த புக்கை படிச்சு முடிச்சா நமக்கு வந்து மனசு லேசா இருக்கும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு அந்த பாதிப்பு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. இல்ல அது என்ன மாதிரி உணர்வுகளை இருக்கோ அது நமக்குள்ளேயும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த புக்கை படிச்சா நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷங்களை பார்த்த ஃபீல் அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு லைட் ஹார்ட்டடா ஃபீல் பண்ண முடியும். எல்லாத்தையும் விட மன அமைதியா இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் வெகு நேரம் நம்ம ஒரு நல்ல மனநிலையில இருக்க முடியுது. மொத்தத்துல மனம் கொத்தி மனங்கள் என்ற இந்த புத்தகம் மனதை கொத்தாமல் இதமாக வருடி செல்லும் புத்தகம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பான நூல் கருத்துரை. நம்ம மனதை வந்து எதிர்மறை சிந்தனைகள் வழியாக நடத்தி நாம் ஒரு நோய்மையிலும் விழச் செய்யலாம். அதையே நேர்மறை சிந்தனையில் வழி நடத்தி மேன்மையையும் அடையலாம். அந்த வகையில் மனதை மையப்படுத்திய மிக அழகான கதைகள், கலை வடிவம் சிறந்து விளங்கக்கூடிய அந்த கதைகள், அந்த கதை கொடுக்கின்ற அந்த முடிவு, அதில் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்று மிக அழகாக தான் எடுத்துக்கொண்ட அந்த நூலினுடைய சில கதைகளின் வழியாக அந்த நூலினுடைய தன்மைகளை நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்து அம்மா அவர்கள் பேசினார்கள். சைலஜா சக்தி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 215வது வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற திருமதி சைலஜா சக்தி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல ஒரு கதை சொல்லியாக இன்று நம்மிடம் அவர் பகிர்ந்த அந்த விஷயங்கள், அந்த மனம் கொத்தி மனங்கள், அந்த கதையினுடைய அல்லது அந்த நூலினுடைய கதையை அவர் சொன்ன விதம் உண்மையிலே அருமையாக இருந்தது. கேட்பதற்கு ரம்மியமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. ஒரு தெளிந்த நீரோடை போல அது கேட்பதற்கு அழகாகவும் இருந்தது. ஒரு சிறந்த மாணவியாக இருந்து தன் ஆசிரியரின் வித்தியாசமான பார்வையையும் சிந்தனையும் நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்ட விதம் உண்மையிலே அருமை. இது ஒரு ஆசிரியருக்கு மிக சிறந்த ஒரு கொடுப்பனையாக தான் நான் இதை பார்க்கின்றேன். அவர் தன்னுடைய ஆசிரியரை சிலாகித்து அந்த கதையை வாசித்து அந்த கதையில் அந்த ஆசிரியருடைய சிந்தனை வெளிப்பாட்டை நமக்கு சொன்ன விதம், 2 விஷயங்கள் நான் பார்த்தேன். ஒன்று அந்த ஆசிரியருடைய ஆளுமை, அடுத்து அவருடைய அந்த எழுத்து திறமை, அடுத்து இவர் சொன்ன விதம். இது 3மே உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. உண்மையிலே அந்த முதல் கதை, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த சகஜ நிலைக்கு திரும்பி மீண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு மீண்டும் அந்த நிலைக்கு செல்கின்ற அந்த ஒரு உணர்வு உண்மையிலேயே நம் மனதை மீண்டும் மீண்டும் கலங்க அடித்தது என்றே சொல்ல வேண்டும். அவர் சொன்ன விதம், அந்த கதை முடிந்த பிறகு உண்மையிலே மனம் கலங்கியது. மனநலம் மனம் தாக்கப்படும் போது எப்படிப்பட்ட விளைவுகள், அதனால் வாழ்வியல் சிக்கல்கள், அதனால் மீண்டும் அந்த பெண் பாதிக்கப்படுகிற நிலையெல்லாம் உண்மையிலே ஆய்வுக்குரிய தகவல்கள். நாம் அதை பற்றியெல்லாம் யோசிப்பதே கிடையாது. இந்த மலேசியாவில் நான் வேலை செய்த ஒரு இடம், நம்முடைய விரிவுரையாளர் அடுத்த வாரம் இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் மாணவர் நலப்பிரிவின் துணைத் தலைவராக இருக்கிற திரு மணிமாறன் ஐயா இணைந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில. அவர் அடுத்த வாரம் பணி ஓய்வுறார். அவர் ஊர் தஞ்சோங் ரம்புத்தான் என்று சொல்வார்கள். மலேசியாவிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு அங்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கிறது. அங்குதான் நானும் 9 ஆண்டுகள் பணி செய்தேன். ஐயா மணிமாறன் அவர்களும் அந்த ஊர் சொந்தக்காரர். அங்கு உள்ள வாழ்வியல் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். நானும் 9 ஆண்டுகள் அந்த அந்த ஊர்ல வாசிக்கும் போது நான் பார்த்திருக்கேன் அந்த மனிதர்களை. உண்மையிலே இன்னைக்கு எனக்கு மீண்டும் இந்த கதையின் மூலமாக ஏதோ ஒரு செய்தி, நம்மை அறியாமலே நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ சமுதாயம் அப்படிங்கிறமான ஒரு விஷயத்தை அந்த திருமதி சைலஜா சக்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்த கதை காதலாகி கசிந்துருகி, ஒரு வித்தியாசமான கதை. இது ஆசிரியருடைய வித்தியாசமான அந்த பார்வை, ஒரு ஆணுடைய நட்பு வலிமை, அதை பேசுகின்ற ஒரு கதை அருமையாக இருந்தது. அடுத்து
அவர் சொன்ன மற்ற கதைகள் எல்லாமே கண்ணியமான ஆண்களை முன்னிறுத்துகிற கதைகள். எப்போதும் ஆண்களை பற்றி ஒரு தவறான பார்வை இப்போதும் உண்டு. ஆண்களே தங்களை சொல்லிக் கொள்வார்கள், என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கும் போதே அவர் கண்ணியம் குறைவானவர் மாதிரி ஒரு 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 தோற்றம் நம்ம ஏற்படுத்தும். ஆனா இந்த கதாசிரியர், நம்முடைய சைலஜா சக்தியுடைய ஆசிரியர் ஆண்களை கண்ணியமானவர்களாக காட்டுகிற ஒரு சிந்தனையை இந்த கதைகளில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பா சினிமா கதாநாயகன், பொதுவாக சினிமாக்காரர்களை பற்றி நமக்கு தவறான புரிதல்கள் உண்டு. ஆனா இவருடைய இந்த கதையின் மூலம் சினிமாக்காரர்களும் கதாநாயகர்கள் தான். அவர் உண்மையா நிழலில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அவர்கள் கதாநாயகர்கள் தான் என்று சொல்கின்ற அந்த பாணி மற்றும் அந்த மற்ற விஷயங்கள், அது ஒரு நடிகையை அவர் தப்பாம ஒரு தவறான பார்வை பார்க்காத ஒரு இயக்குனர், இதெல்லாம் இன்றைய வாழ்வியல்ல எதிர்மறையா நாம் பார்க்கிறோம். அது ஒட்டுமொத்தமா நகைச்சுவை திறனும் என்னுடைய ஆசிரியருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துல, வகுப்பறையில் எப்போதும் ஆசிரியர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பழகும் போது அவங்களுடைய உணர்வுகள் வேறு விதங்களில் வெளிவிடும் என்ற ஒரு செய்தியும் நமக்கு சொன்ன, ஒட்டுமொத்தமாக ஒரு மிகச்சிறந்த கதாசிரியரை நமக்கு அறிமுகப்படுத்திய அந்த கதாசிரியர் ஆசிரியரின் மாணவிக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களம்மா. கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 215. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே தென்காசி ஆழ்வார்குறிச்சியை சார்ந்த எழுத்தாளர் திருமதி ஈரா சைலஜா சக்தி அவர்கள் ஆழ்வை ஆயில்யன் எழுதிய மனம் கொத்தி மனங்கள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 24 கதைகளை உள்ளடக்கிய பணுவல் முதல் கதையின் தலைப்பே புத்தகத்தின் தலைப்பாக எடுத்துக்கொண்டமை, வெளிமனதில் பேசப்படும் கருத்தாக்கங்களை ஆழ் மனதிற்கு கொண்டு செல்வதே கதையின் மையம் என்று சுட்டிக்காட்டியமை, மனநல பாதிப்புற்ற சீதாவை பற்றிய சமுதாயத்தின் சிந்தனை, குடும்ப உறவுகள் விலக்கி வைப்பதும் குழந்தைகள் கல் எறிவதும் கேளிக்கை செய்வதையும் கதைக்களமாக்கியது, காதலாகி கசிந்து உருகி என்னும் கதையில் வரும் விஜயின் வாழ்க்கை சூழல், விஜி என்கின்ற விஜயகுமாராக உருமாறியது நாயகன் நாயகி பாவத்தை போல, ஆண்கள் பற்றிய அழகான வர்ணனை, புரட்சிகர ஆண்களாக உருவகப்படுத்தியமை, ஆண் பெண் உறவுகளிடையேயான கண்ணியத்தை வெளிக்காட்டும் விதத்தில் நேற்று இன்று நாளை என்ற கதையினை உருவாக்கியமை, நற்பண்பு உடைய பெண்களை படைத்து காட்டியமை, சமுதாய சிக்கல்களை மையமிட்டும் சுமூகமான முடிவுகளையும் பண்பாட்டு விழுமியங்களையும் தாங்கியும் கதை எழுதும் போக்கு, பெண் பார்க்கும் படலத்தை நகைச்சுவை போக்கில் பஜ்ஜி சுஜ்ஜி என்னும் கதையின் வழி எடுத்துரைத்தமை, எண்வகை மெய்ப்பாடுகளோடு நேர்த்தியான முறையில் கதாபாத்திரங்களை கொண்டு உருவகப்படுத்தியமை, மன அமைதி தருகின்ற நூலாகவும் மனம் கொத்தாமல் வருடி செல்வதாகவும் எடுத்துரைத்தமை குறித்தெல்லாம் தெளிவாகவும் பொறுமையாகவும் குரல் வளத்தோடும் ஆய்வு பார்வையிலும் உளவியல் ரீதியாகவும் உரையாற்றிய தங்களின் உரை திறத்திற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கவலைகள் துறந்து புது உலகம் திறக்க புத்தகத்தை திறங்கள் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.